மிதுனம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் ஓரளவுக்கு உங்களுக்கு விடுபட்டு கொண்டிருக்கிறார் கிரகண தோஷத்திலிருந்து. எனவே நீங்கள் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் வெற்றி ஸ்தானாதிபதி 11இல் மாத பிற்பகுதியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வண்ணம் சூரியன் உதவி செய்வார். எனவே நீங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றிகள் கூடுதலாக கிடைக்கும். எனினும் முற்பகுதியில் ஓரளவுக்கு உங்கள் கடமைகளை செய்வதில் கவனமுடன் செய்தால் சிறப்பு பெறலாம். புதன், சூரியன், சிவன், விஷ்ணு வழிபாடுகள் கூடுதல் சிறப்பு தரும். அடுத்ததாக கடகம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் முற்பகுதியில் வளர்பிறையிலும் பிற்பகுதியில் தேய்பிறையிலும் இருந்தாலும் பிற்பகுதியில் சூரியன் 10இல் அமர்ந்து உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பலம் இருக்கிறது. எனவே நீங்கள் ஓரளவுக்கு சனியின் முழு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பெற்றுவிட்டதால் பாதிப்புகள் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளை கவனமுடன் திட்டமிட்டு இந்த மாதத்தில் ஆரம்பித்தால் உங்களுக்கு அனைத்து வித காரியங்களும் முக்கியமான காரியங்களில் நிவர்த்தி செய்ய முடியும். கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர முடியும். எனவே நிதானமுடன் இந்த மாதத்தில் அனைத்து முக்கியமான காரியங்களையும் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டு ஆரம்பித்து வையுங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பலம் இருக்கிறது. எனவே அனைத்து சுப காரியங்களும் இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு வையுங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாடுகள் செய்து முன்னேற்றம் அடையலாம்.